Hello guys, welcome back to my channel. இன்னும் 2 3 நாளுக்குள்ள விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. நம்ம எல்லாருமே சிம்பிள் அண்ட் ஈஸியான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் தேடிட்டு இருப்போம். சிம்பிள் அண்ட் ஈஸியா டக்குன்னு முடிக்கிற கொழுக்கட்டை ஸ்வீட்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வீட்டில் இந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பச்சரிசி கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு வாணல்ல போட்டு பச்சரிசியை நல்லா ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் சூடு ஆற வச்சு அது ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி நல்லா கொரப்பா ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்ச நேரம் சூடு ஆற விடணும். மிக்சியில் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம அரைச்ச மாவை எடுத்து அதில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 minutes வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். தேங்காய் பூ போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால சைடில் கொஞ்சம் தேங்காய் பூ துருவி வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடி கொழுக்கட்டை பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் கொடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 ஏலக்காய் போட்டுக்கணும். நான் இன்னைக்கு ஸ்வீட்டுக்கு என்ன பண்ண போறேன்னா சர்க்கரை தான் பவுடர் பண்ணி அரைச்சி போட போறேன். உங்களுக்கு வேணும்னாலும் வெல்லத்தை வச்சு பாகு மாதிரி காய்ச்சி கூட ஊற்றலாம். அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, இந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த கொழுக்கட்டை. இப்ப ஒரு சின்ன பாத்திரத்துல 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப வேக வச்ச மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி அதை நல்லா உடைச்சி விட்டுடணும். இப்ப இது கூட என்ன செய்யணும்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க சுகர் பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுறணும். கட்டி இல்லாத நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா தேங்காய் பூ துருவி வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமா ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். இப்போ இது 3யும் நல்லா கலந்து விட்டுறணும். எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் பவுடர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் லாஸ்ட் டைம் செஞ்ச கொழுக்கட்டை கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு, பிடிக்கவே வரல. அதனால இந்த வாட்டி சுடு தண்ணி ஸ்பூனில் அளந்து ஊற்றி செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா தெளித்து செஞ்சால் நிறைய தண்ணி ஊற்றிடுறேன்னு சொல்லி இந்த வாட்டி கரெக்டாக பிடிக்கிறதுக்கு வந்தது. இப்போ இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க வேண்டியதான். இப்போ திரும்ப அதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக வச்சு இட்லி வேவிக்கிற மாதிரியே இதையும் வேக வைக்கணும். ஒரு பீஸாக எடுத்து அதில் வைக்கணும், ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு கொழுக்கட்டை ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த வீடியோவும் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக அடுக்கிட்டு இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அதை வேக விட்டு எடுத்தா சுட சுட கொழுக்கட்டை ரெடி. ஈஸியான ரெசிபி. ஒரு 10 to 15 minutesக்குள்ளேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப மாவு போட்டு பிசைஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லை. இப்போ அதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு அதை கட் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.